ஹே ஆல் எல்லாருக்கும் வணக்கம், குட் மார்னிங். அண்ட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சாப்டர் வந்து we are continuing a series of ரேஷ்னலைஸ்டு சிலபஸில் வந்து நீட் 2024க்கான சிலபஸ் வந்து நம்ம ஒவ்வொரு சாப்டராக கிளியராக பார்த்துட்ருக்கோம் அலாங் வித் த ப்ரீவியஸ் இயர் கொஷின் அனலைசிஸ். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சாப்டர் வந்து ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீஸ். ஃபர்ஸ்ட் வந்து ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீஸில் வந்து ஜஸ்ட் தேவர் கிவன் இன்ட்ரடக்ஷன். First health na enna. First let me change this PDF. First இங்கே வந்து நம்ம பார்க்க போகிற டாபிக்ஸ் வந்து காமன் டிசீசஸ் இன் ஹியூமன்ஸ் அண்ட் இம்யூனிட்டி, எய்ட்ஸ், கேன்சர், adolescence, drugs and alcohol abuse. இந்த டாபிக்ஸ், இந்த 5 டாபிக்ஸ் மட்டும்தான் நம்ம இப்போது பார்க்க போகிறோம். பிகாஸ் தீஸ் were only present in the rationalized syllabus. So first, health in health for a long time we consider a state of body and mind whereas a balance of certain humors. அதாவது ஒருத்தர் வந்து ஃபிசிக்கலாகவும் வெல்பீயிங்காக இருக்கணும், மென்டல் அண்ட் சோஷியலாகவும் வெல்பீயிங்காக இருக்கணும். the person is only said to be healthy person. ஃபிசிக்கலாக நான் ஃபிட்டாக இருக்கேன், அதுக்கப்புறமா சோஷியலாக எல்லாருக்கூடையும் பழகிற ஒரு விதத்தில் வந்து he should be fitted, அண்ட் மென்டலாக எந்த ஒரு மன உளைச்சலும் இல்லாமல் இருக்கணும். ஸோ he would be stable. So the discovery of blood circulation was discovered by William Harvey. The discovery of blood circulation was by William Harvey. ஓகேவா, இங்கே வந்து இந்த பாயிண்ட் வில்லியம் ஹாவே. அதுக்கப்புறமா ஹெல்த்னா என்ன, இது மட்டும்தான் கான்செப்ட். அதுக்கப்புறமா அஃப்கோர்ஸ் ஹெல்த் இஸ் அஃபெக்டட் பை, நம்மளுடைய ஹெல்த் எதுனாலலாம் அஃபெக்ட் ஆகுது அப்படின்ற ஒரு 3 விஷயம் சொல்லியிருக்காங்க. அதாவது ஜெனட்டிக் டிஸார்டர்ஸ் ஃப்ரம் ஒன் ஜென்ரேஷன் டு another ஜென்ரேஷன்லேருந்து வர்றது ஜெனட்டிக் டிஸார்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா சர்டைன் இன்ஃபெக்ஷன்ஸ். அதுக்கப்புறமா லைஃப் ஸ்டைல், நம்ம எடுத்துக்கிற ஃபுட் ஹேபிட்ஸ், நம்மளுடைய லைஃப் ஸ்டைல், நம்ம எத்தனை மணிக்கு எழுந்துக்கிறோம், எத்தனை மணிக்கு தூங்குகிறோம், நம்மளுடைய எல்லா ஹேபிட்ஸும் விச் ஆல்சோ அஃபெக்ட்ஸ் அவர் ஹெல்த். ஓகேவா, இப்போ வந்து நெக்ஸ்ட், இப்போது the term health was frequently used by everybody. healthனா என்ன சொன்னேன், as well as I said earlier, physically, mentally, socially well-being-ஆ இருக்கணும். and he should have a balanced diet, personal hygiene, regular exercise, இதெல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்ட். அண்ட் த பர்சன் வந்து should be awareness about disease. ஏதாவது ஒரு புது பேண்டமிக் டிசீஸ், இப்போ கொரோனா வந்ததில்ல, எல்லாருமே everyone got vaccinated, கரெக்டாக? ஸோ awareness about the diseases and vaccination போட்டுக்கணும். and against the disease, proper disposal of wastes, control of vectorsனால் இந்த ஏடிஸ், மஸ்கிட்டோஸ்லாம் இருக்குது இல்லைங்களா? ஸோ இதெல்லாம் இந்த டெங்கு இந்த எல்லாமே ஸ்ப்ரெட் பண்ணாமல் நம்ம வந்து we have to take some precautions. ஸோ ஹெல்த்து அப்படின்னா என்னென்னு பார்த்தோம். ஸோ we have characterized by various signs and symptoms that we are not healthy when the functioning of one or more organs of the system of the body is adversely affected. நம்ம பாடியில் இருக்க ஆர்கன்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகிருக்கு, which is the symptoms we are getting. ஓகேவா, ஸோ we have some disease அப்படின்னு அர்த்தம். ஏஸ்னால் நல்லா இருக்கிறது, டிஸ்ஏஸ்னால் நல்லா இல்லை. ஸோ ஏதோ ஒரு டிசீஸ் வந்து நம்ம பாடியில் அஃபெக்ட் ஆகிருக்கு when the organs or not functioning properly. நம்மளுடைய பாடி ஆர்கன்ஸ் எல்லாமே ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகலைன்னா ஸோ we have definitely ஏதோ ஒரு டிசீஸ் கண்டிஷன் இருக்குது அப்படின்னு அர்த்தம். டிசீஸ் can be broadly grouped into infectious and non-infectious disease. Infectious diseaseனா the disease which can be spread from one person to another person. அதாவது எய்ட்ஸ், எக்ஸாம்பிள் வந்து எய்ட்ஸ் which is ரொம்ப dangerous and sometimes leads to death if uncured. and the non-infectious disease, it cannot be spread from one person to another person, but நம்மளுக்கு வரும். the most fatal one is cancer, may cause death. and drug and alcohol abuse is also the non-infectious disease. இது ஒரு டிசீஸ் கீழே தான் வரும். and இப்போது ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் இஸ் ஃபர்ஸ்ட் டாபிக் இதுதான், காமன் டிசீசஸ் இன் ஹியூமன்ஸ்க்கு வரக்கூடிய காமன் டிசீசஸ்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, a wide range of organisms of belonging to bacteria, virus,
ஸோ நம்ம இப்போது இந்த கேட்டகரியில் தான் பார்க்க போகிறோம். பாக்டீரியா, வைரஸஸ், ஃபங்கை, புரோட்டோசோவன்ஸ், ஹெல்மின்தஸ். ஸோ பாக்டீரியா, வைரஸ், ஃபங்கை, ஹெல்மின்தஸ், புரோட்டோசோவன்ஸ் இந்த கேட்டகரி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். Such disease causing organisms are called pathogens. They are the disease causing organisms. So they are called as pathogens. ஓகேவா? ஸோ ஓகே, இப்போது ஒரு பேத்தோஜன் இருக்குன்னா அது வந்து ஒரு they were given an example. the pathogen வந்து ஒரு ஸ்டொமக்கில் வளருதுன்னா, ஸ்டொமக் which have acidic pH இல்லைங்களா? ஸோ அது வந்து ஸ்டொமக் pHல வளரக்கூடிய தன்மையை வந்து அது மாற்றிக்கும் தண்ணியே. ஓகேவா? of different pathogenic organisms were discussed here. ஓகே, தன்னையே வந்து இப்போது ஸ்டொமக்கில் அசிடிக் பிஹெச்சாக இருக்கணும் அப்படின்னா இட் அடாப்ட் ஆகிக்கும். நம்ம அசிடிக் பிஹெச்சில் தான் சர்வைவ் ஆகணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அதோட பாடி மாடிஃபிகேஷன்ஸில் மாற்றிக்கும். ஸோ இந்த அபிலிட்டி ஆஃப் த பேத்தோஜன் தான் வந்து அதை வந்து எந்த ஆர்கானிசம்குள்ளே போனாலும் சர்வைவ் ஆக வைக்குது. ஓகேவா? ஸோ அந்த ஹாஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து அந்த பேத்தோஜன் வந்து தன்னை மாற்றிக்கும். ஓகேவா? ஸோ they were given the example here. They were given the example. First one வந்து we'll talk about Salmonella typhi. Salmonella typhi is a typhoid causing microorganism ஒரு bacteria. நோட் பண்ணிக்கோங்க, இது எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ். மோஸ்ட்லி இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் were asked from இந்த டிசீஸ் பேஜில் இருந்தால், இந்த டைஃபாய்டு இதுக்கு மேலே வர டிசீஸில் இந்த பேஜில் இருந்து தான் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் கேட்குறாங்க. Salmonella typhi அது ஒரு bacterium which causes a typhoid fever which is contaminated through food and water. ஃபுட் அண்ட் வாட்டர் மூலயமா கண்டாமினேட் ஆகுது அண்ட் தென் மைக்ரேட்டட் டு த அதர் ஆர்கன்ஸ் த்ரூ ஃபுட் அண்ட் வாட்டர் மூலமா நம்மளுக்கு வந்து பரவுறது வந்து நம்மள பாடியில் இருக்க எல்லா ஆர்கன்ஸுமே ஸ்ப்ரெட் ஆகிடும். ஸோ இந்த மலேரியா டைஃபாய்டு இப்போ நம்ம பார்க்க போகிறது டைஃபாய்டு வந்தோடனே which has a sustained fever of 39 to 40 degree Celsius. ஸ்டொமக் பெயின் இருக்கும், கான்ஸ்டிபேஷன்னா மலச்சிக்கல், லாஸ் ஆஃப் அப்படைட், பசியின்மை, இந்த மாதிரி ஒரு சில சிம்டம்ஸ்லாம் இருக்கும். அண்ட் டைஃபாய்டு ஃபீவர் வாஸ் கன்ஃபார்ம்டு பை வைரல் டெஸ்ட். வைரல் டெஸ்ட் அப்படின்ற ஒரு டெஸ்ட், இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின். இந்த டைஃபாய்டை வந்து எப்படி கன்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னா, வைரல் டெஸ்ட் அப்படின்ற ஒரு டெஸ்ட் வச்சு தான் கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. மேரி மலோனா நிக்நேம்டு நிக்நேம்டு டைஃபாய்டு மேரி. இவங்க வந்து இந்த டைஃபாய்டை வந்து நிறைய பேருக்கு அவங்களுக்கு தெரியாமலே அவங்க குக் பண்ணுற ஃபுட்டில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட் என்ன டிசீஸ் பார்த்தோம்? சால்மோனெல்லா டைஃபை, பாக்டீரியா விச் காசஸ் டைஃபாய்டு விச் இஸ் கண்டாமினேட்டட் த்ரூ ஃபுட் அண்ட் வாட்டர். ஸோ அதோடைய சிம்டம்ஸ் வந்து சஸ்டெயின் ஹை ஃபீவர் ஆஃப் 39 to 40 degree Celsius, கான்ஸ்டிபேஷன், லாஸ் ஆஃப் அப்படைட். அதுக்கப்புறமா டைஃபாய்டு எப்படி கன்ஃபார்ம் பண்ணுவாங்க? த்ரூ வைரல் டெஸ்ட் மூலமா கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. மேரி மல்லானா டைஃபாய்டு மேரி, ஷீ ஸ்ப்ரெடட் த டைஃபாய்டு த்ரூ ஹர் குக்குடு ஃபுட். அவ்வளோதான் இதில் கான்செப்ட். செகண்ட் வந்து இன்னொரு பாக்டீரியா வந்து ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் நிமோனியா அண்ட் ஹீமோஃபிலஸ் இன்ஃப்ளூயன்ஸா. இது ரெண்டு பாக்டீரியா, ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் நிமோனியா அண்ட் ஹீமோஃபிலஸ் இன்ஃப்ளூயன்ஸா which is responsible for the disease pneumonia in humans which infects alveoli. ஓகேவா? alveoli அந்த ஏர் சாக்ஸ் இருக்குது இல்லைங்களா, லங்ஸில், which responsible for the disease pneumonia, so which infects alveoli of the lungs. alveoli வந்து get filled with the fluid leading to several problems in respiration. அந்த alveolar sacs of the lungs வந்து அஃபெக்ட் பண்ணும். எப்படி அஃபெக்ட் பண்ணும்? ஸோ அதில் வந்து இந்த சளி ஃப்ளூயிட் வந்து போய் அடைச்சிக்கும். ஸோ ரெஸ்பிரேஷனுக்கு கஷ்டமாக இருக்கும், which leads to several problems. So the symptoms which include fever, chills, cough, headache, இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் இருக்கும். ஸோ இது வந்து a healthy person acquires the infection by inhaling the droplets. அதுக்கப்புறமா இதில் வந்து இன்னொரு மெயின் பாயிண்ட் வந்து, the main point here is in several cases the lips and the fingernails may turn into bluish color. Lips and fingernails may turn into bluish color in the cases of Haemophilus influenza. Actually the previous year questionல கேட்டிருக்காங்க. Haemophilus influenza and streptococcus pneumonia கண்டிஷன்ஸில் இந்த லிப்ஸ் and the fingernails were converted into blue color. ஓகேவா? ப்ளூயிஷ் கலரு. ஓகேவா? இது வந்து எப்படி ஒரு ஹெல்த்தி இண்டிவிஜுவலுக்கு எப்படி பாஸ் ஆகுதுன்னா, த்ரூ த ட்ராப்லெட்ஸ், தும்மும்போது அந்த ட்ராப்லெட்ஸ் எல்லாமே ஸ்ப்ரெட் ஆகி விழுது இல்லைங்களா?
ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸில் ஒரு ஹெல்த்தி இண்டிவிஜுவலுக்கு இது அஃபெக்ட் ஆகுது. ஸோ some of the examples of bacterial disease, இப்போ நம்ம பார்த்தது வந்து salmonella typhi, haemophilus influenza, streptococcus pneumonia, these are the bacterial disease. ஸோ இன்னொரு some examples கொடுத்துருக்காங்க, dysentery, plague, diphtheria, dysentery, plague, diphtheria. ஸோ இதெல்லாமே ஒரு bacterial diseases. நெக்ஸ்ட் வந்து இப்போ வந்து viral disease. Many viruses are also cause disease in human beings. Rhinovirus வந்து which is the virus which represents a common cold. சரியா? They infect the nose and the respiratory passage but not the lungs. இந்த காமன் கோல்டு அப்படின்றது நோஸை அஃபெக்ட் பண்ணும் அண்ட் இந்த ரெஸ்பிரேட்டரி ட்ராக்டை அஃபெக்ட் பண்ணும், சளியை அடிச்சிட்ருக்கோம் அவ்வளோதான். பட் நாட் த லங்ஸ் எல்லாமே அஃபெக்ட் ஆகாது. காமன் கோல்டில் அந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே இருக்காது. ஸோ some symptoms of common cold வந்து sore throat, hoarseness, cough, headache, ஓகேவா, which usually lasts for 3 to 7 days. 3 to 7 days வந்து காமன் கோல்டு இருக்கும். இது வந்து ஒரு ஹெல்த்தி இண்டிவிஜுவலுக்கு எப்படி ஸ்ப்ரெட் ஆகுனா, ஆஸ் எ செட், நம்ம தும்பும்போது அந்த பென்ஸ் அண்ட் புக்ஸ் மேலே, மொபைல்ஸ் அண்ட் இது மேலே எல்லாம் வந்து ட்ராப்லெட்ஸ் விழுறதால, ஸோ அதை நம்ம எடுத்துக்கிறதா அந்த ட்ராப்லெட்ஸ் இப்போ அந்த புக், இப்போது ஒரு புக் மேலே ட்ராப்லெட் விழுந்ததுன்னா அந்த புக் எடுத்து நம்ம யூஸ் பண்ணுறோன்னா கண்டிப்பாக வில் கெட் த இன்ஃபெக்ஷன். கரெக்டாக? ஸோ ஓகே, தீஸ் ஆர் த வைரல் டிசீசஸ். வைரல் டிசீஸ் நம்ம என்ன பார்த்தோம்? காமன் கோல்ட் பார்த்தோம். அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் வந்து சம் ஆஃப் த ஹியூமன் டிசீஸ் விச் ஆர் காஸ்ட் பை ப்ரோட்டோசோவன்ஸ். அஸ் இஸ் இயர்லி அங்கே நம்ம என்னென்ன டிசீஸ் பார்க்க போகிறோம்னா பாக்டீரியா, ஃபங்கை, ப்ரோட்டோசோவா, ஹெல்மின்தஸ், வைரஸ். ஸோ இப்போ நம்ம வந்து ப்ரோட்டோசோவான் கேரக்டருக்கு வந்திருக்கோம். ப்ரோட்டோசோவா அதுவும் ஒரு பாராசிட்டிக் கண்டிஷன் மாதிரி தான். ஸோ யூ மைட் ஹாவ் ஹியர்ட் அபவுட் மலேரியா. ஸோ மலேரியா உடைய டைப்ஸ், மலேரியா பிளாஸ்மோடியம், டைனி புரோட்டோசோன் which is responsible for புரோட்டோசோன். மலேரியாக்குள்ளே பிளாஸ்மோடியம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது, a tiny protozoan. ஓகே, ஒரு ஸ்மால் புரோட்டோசோன் பிளாஸ்மோடியம் which is the disease responsible for this disease. ஸோ பிளாஸ்மோடியமில் என்னென்ன டிஃப்ரெண்ட் ஸ்பீஷஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பிளாஸ்மோடியம் வைவாக்ஸ், பிளாஸ்மோடியம் மலேரியா, பிளாஸ்மோடியம் falciparum. Of this responsible for different types of malaria. Plasmodium. So Plasmodium is the factor which is responsible for the disease. Okay va? Of this malignant malaria is caused by malignant ரொம்ப it leads to death. Okay va? ரொம்ப dangerous ஆன malaria which is caused by Plasmodium falciparum. It can be serious and even can be fatal. Okay, and which can be serious and fatal. So Plasmodium is the factor which is responsible for the disease causing, that is malaria. So Plasmodium enters, இப்போ வந்து Plasmodium தான் ஒரு disease causing factor அப்படின்னு பார்த்தோம். So Plasmodium enters into the human body as sporocytes. Sporocytes is infectious form. This is also the important previous year question they were asked. Okay. Plasmodium enters the human body as a sporocytes, which is an infectious form by the anopheles mosquito, female anopheles mosquito. அதுக்கப்புறமா the parasite initially multiply இந்த parasite வந்து initially multiply within the liver cells and then attack the red blood cells. அதுக்கப்புறமா red blood cells கிழிச்சிட்டு the rupture of the red blood cells which related with the release of the toxic substances called a hemosin, which is responsible for chill and high requiring fever for 3 to 4 days. ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஃபீமேல் அனோஃபில்ஸ் மஸ்கிட்டோ வந்து பிளாஸ்மோடியம் அப்படின்ற விஷயம், அதாவது ஸ்போரோசைட்ஸ் ஃபார்மில் இருக்கும். அது வந்து ஒரு ஹெல்த்தி இண்டிவிஜுவலுக்குள்ளே வந்து இன்சர்ட் பண்ணிடுச்சுன்னா இந்த ஸ்போரோசைட்ஸ் வந்து which get multiply in the liver cells first. அதுக்கப்புறமா வந்து அது ரெட் பிளட் செல்ஸ் போய் ரிசல்ட்ஸ் வந்து ரப்சர்னால் கிழியிறது. அந்த ரெட் பிளட் செல்ஸ் வந்து கிழியும் போது அந்த ரெட் பிளட் செல்ஸ்லேருந்து ஒரு டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ் ரிலீஸ் ஆகும். ஏன்னா ஸ்போரோசைட்ஸ் உள்ள மாடிஃபை ஆகிருக்கு இல்லைங்களா. ஸோ ஸ்போரோசைட்ஸ் வந்து ரப்சர் ஆகி வெளியில் வந்து ஹீமோசின், டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ் கால் ஹீமோசின் வந்து வெளியில் வரும். ஸோ அந்த டைம்லேருந்து which is responsible for chill and high fever for 4 days. அதுக்கப்புறமா ஃபீமேல் மஸ்கிட்டோ பைட்டை இன்ஃபெக்டட் பர்சன், இப்போ வந்து ஹெல்த்தி பர்சனை வந்து கடிச்சு டிசீஸ் கொடுத்துருச்சு. மறுபடியும் அந்த ஃபீமேல் அனோஃபில்ஸ் மஸ்கிட்டோ வந்து ஒரு இன்ஃபெக்டட் பர்சனை வந்து பைட் பண்ணி these parasites enters into the mosquito body and undergo the further development. மறுபடியும் இந்த parasites அது ஸ்போரோசைட்ஸ் ஃபார்மில் இருக்கும் இல்லையா, அந்த parasites வந்து மஸ்கிட்டோ மவுத்துக்குள்ளே போய் மஸ்கிட்டோவில் வந்து ஒரு சில டெவலப்மெண்ட்ஸ் நடக்கும். அது என்ன டெவலப்மெண்ட்ஸ் பார்க்கலாம் வாங்க. These parasites are multiply within the form of a sporocytes.
ஸ்போரோசைட்ஸ் which are stored in the salivary gland. இதுவும் ஒரு கொஷின், எங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம்? salivary glandல. when these mosquitoes bite a healthy human, the sporocytes are introduced into his or her body. ஸோ இந்த மாதிரி தான் இந்த சைக்கிள் நடக்கும். It is interesting to note that the malarial parasite வந்து 2 ஹாஸ்ட் தேவைப்படுது. ஒன்று ஹியூமன்ஸ், அதுக்கப்புறமா மஸ்கிட்டோ. அதோடைய லைஃப் சைக்கிள் கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக ஒரு ஹியூமன்ஸ் தேவைப்படுது, அதுக்கப்புறம் மஸ்கிட்டோவும் தேவைப்படுது. அதுக்கப்புறமா ஃபீமேல் அனோஃபில்ஸ் மஸ்கிட்டோ இஸ் ஆல்சோ ஆக்ட் ஆஸ் எ வெக்டார், அதாவது டிரான்ஸ்மிட்டிங் ஏஜென்ட்டாகவும் தேவைப்படுது. ஸோ இங்கே வந்து ஒரு லைஃப் சைக்கிள் மாதிரி ஷார்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சைக்கிளை படிச்சோன்னா டெஃபினெட்லி வில் கெட் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ ஃபஸ்ட்டு வந்து when a mosquito bites ஒரு ஹெல்த்தி ஒரு ஹியூமனை வந்து பைட் பண்ணுது, ஸ்போரோசைட்ஸ் வந்து அவங்களுடைய பாடியில் வந்து இன்ஜெக்ட் பண்ணுது. ஓகேவா? இந்த ஸ்போரோசைட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் வந்து லிவரில் வந்து மல்டிப்ளை ஆகும். அதுக்கப்புறமா இந்த ஸ்போரோசைட்ஸ் வந்து asexually reproduce in the liver cells. asexually reproduce in the liver cells. ஹியூமன் பாடியிலேருந்து asexual டைப் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் நடக்கும். எல்லா லிவர் செல்ஸில் நடக்கும். அதுக்கப்புறமா bursting of the cell release into the blood. அதுக்கப்புறமா parasites reproduce asexually in the red blood cells, bursting the red blood cells causing fever, release of the parasites. ஓகே, இது வந்து ஏசெக்ஷுவலாக ரீப்ரொடியூஸ் ஆகும். இதில் லிவர்லேயும் ரீப்ரொடியூஷன் ஆகும் அண்ட் ரெட் பிளட் செல்ஸ்லேயும் ரீப்ரொடக்ஷன் நடக்கும். சரியா? ஹியூமனில் வந்து வெறும் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் ஆஃப் த ஸ்போரோசைட்ஸ் மட்டும்தான் நடக்கும். ஃபர்ஸ்ட் வந்து லிவர் செல்ஸில் மல்டிப்ளை ஆகி அங்கேருந்து பிளட்டில் ரிலீஸ் ஆகும். அதாவது ரெட் பிளட் செல்ஸில் உள்ளே வந்து டெவலப் ஆகி அதுலேயும் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நடந்து விச் ரிசல்ட்ஸ் இந்த ரப்சர் ஆஃப் த ரெட் பிளட் செல்ஸ் விச் ரிலீஸ் அ டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ் கால்ட் ஹீமோசின். அதுக்கப்புறமா செக்ஸுவல் ஸ்டேஜஸ் வந்து டெவலப் இன் த ரெட் பிளட் செல்ஸ். செக்ஸுவல் ஸ்டேஜஸ் மட்டும்தான் டெவலப் ஆகும். கேமெட்டோசைட்ஸ் வந்து விச் ஆர் டெவலப் இன் த ரெட் பிளட் செல்ஸ். அதுக்கு அந்த செக்ஷுவல் ஸ்டேஜில் கேமெட்டோசைட்ஸ் ஃபார்மில் இருக்கும்போது வந்து த ஃபீமேல் மஸ்கிட்டோஸ் டேக் அப் த கேமெட்டோசைட்ஸ் ஆஸ் த பிளட் மீல். ஒரு இன்ஃபெக்டட் இண்டிவிஜுவலை கடிக்கும் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா? ஸோ அந்த இன்ஃபெக்டட் இண்டிவிஜுவல் கிட்ட இருந்து கேமெட்டோசைட்ஸ் வந்து அது எடுக்கும். ஸோ ஓகேவா? எடுத்துக்கிட்டு ஃபீமேல் மஸ்கிட்டோ டேக்ஸ் அப் கேமெட்டோசைட்ஸ் வித் ஆஸ் அ பிளட் மீல். இது ஃபுல்லாகவே வந்து ஹியூமன் ஹாஸ்ட். இதுக்கப்புறமா இங்கே இருக்கிறது எல்லாமே மஸ்கிட்டோ ஹாஸ்ட். ஓகேவா? இங்கே வந்து ஃபர்டிலைசேஷன் அண்ட் டெவலப்மெண்ட் டேக்ஸ் பிளேஸ் இந்த மஸ்கிட்டோ கட்டில் தான் ஃபர்டிலைசேஷன் எல்லாமே நடக்கும். கேமெட்டோசைட்ஸ் மேல் அண்ட் ஃபீமேல் வந்து ரெட் பிளட் செல்ஸ் செக்ஷுவலாக ப்ரொடியூஸ் ஆகிடும். பட் ஃபர்டிலைசேஷன் எங்கே நடக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா மஸ்கிட்டோட கட்டில். அதுக்கப்புறமா அங்கே வந்து ஸ்போரோசைட்ஸ் ஃபார்ம் ஆகும். they get escape from the gut and store in the salivary glandsல ஸ்டோர் ஆகிருக்கும் அந்த ஸ்போரோசைட்ஸ். மறுபடியும் ஒரு ஹெல்த்தி இண்டிவிஜுவலை வந்து பைட் பண்ணும். இதுதான் ஒரு லைஃப் சைக்கிள் ஆஃப் த மலேரியா, ஒரு புரோட்டோசோவான். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து இன்னொரு புரோட்டோசோவான் பற்றி பார்க்க போகிறோம். that is Entamoeba histolytica, a protozoan which infects the large intestine. நம்ம வந்து bacterial diseasesல salmonella typhi பார்த்தோம் which affects the small intestine. பட் இது வந்து Entamoeba histolytica is a protozoan parasite which affects the large intestine which will cause amoebiosis, amoebic dysentery. ஓகேவா? the symptoms amoebiosis, amoebic dysentery, amoeba. ஸோ அமீபான்றது ஒரு புரோட்டோசோன், கரெக்டாக? ஒரு ஃபங்கல், அதாவது ஒரு மைக்ரோ ஆர்கானிசம். ஸோ அதனால் வர டிசீஸ் தான் இது. சரியா? சிம்டம்ஸ் வந்து கான்ஸ்டிபேஷன், அப்டாமினல் பெயின். ஸோ இதெல்லாமே சிம்டம்ஸ். அதுக்கப்புறமா வந்து they were given some point. house flies or the mechanical carriers. அங்கே வந்து எப்படி ஃபீமேல் அனோஃபில்ஸ் மஸ்கிட்டோ மலேரியாவை டிரான்ஸ்மிட் பண்ணுமோ, இங்கே வந்து ஹவுஸ் ஃப்ளைஸ் which are the mechanical carriers transmit the parasite from the infected fecal matterலேருந்து வந்து அந்த ஹவுஸ் ஃப்ளைஸ் வந்து ஒரு ஹெல்த்தி இண்டிவிஜுவலுக்கு வந்து இதை ஸ்ப்ரெட் பண்ணிவிடும். ஓகேவா? அவ்வளோதான். இது வந்து அமீபியாசிஸ், என்டமீபா ஹிஸ்டாலிட்டிகா. அதுக்கப்புறமா அஸ்காரிஸ் இஸ் அ ரவுண்ட் வார்ம். நம்ம பாடியில் நம்மளுடைய லார்ஜ் இன்டெஸ்டைனில் இருக்கிற ஆர்கானிசம்ஸ் இதெல்லாமே. அஸ்காரிஸ் which is a common round worm, and Ucheraria which is also known as a filarial worm, or the sum of the helminthes. Protozoans பார்த்தாச்சு, வைரஸ் பார்த்தாச்சு, பாக்டீரியல் பார்த்தாச்சு. இப்போ வந்து ஹெல்மின்தஸ்னா வார்ம்ஸ். ஸோ அஸ்காரிஸ் which is a round worm, Ucheraria which is a filarial worm, some of the helminthes. ஸோ அஸ்காரிஸ் வந்து இன்டெஸ்டைனல் parasite, இன்டெஸ்டைனில் இருக்கும், லார்ஜ் இன்டெஸ்டைனில் இருக்கும், which causes ascariasis, which causes
ascariasis. Symptoms of these disease வந்து internal bleeding, anemia and blockage of the intestinal passage. ஸோ இந்த மாதிரி எல்லாம் ஓகேவா. The eggs of the parasite are excreted along with the feces of the infected person. A healthy person acquires the infection through the contaminated water, vegetables. இந்த அஸ்காரிஸ் அப்படின்ற ஒரு இன்செக்ட், அதாவது அஸ்காரிஸ் என்ற ஒரு ஹெல்மின்தஸ், இந்த மாதிரி அஸ்காரிஸ் அப்படின்ற வார்ம்ஸ்லாம் இருக்குது இல்லைங்களா, அந்த எல்லாமே இன்டெஸ்டைனில் ப்ரெசண்ட்டாக இருக்கும். ஸோ டிசீஸ் கண்டிஷனில் அது இருக்குது அப்படின்ட்டு தெரியும்போது த எக்ஸ் எல்லாம் வந்து ஃபீக்கல் மேட்டரில் வந்து எக்ஸ்க்ரீட் ஆகும். ஸோ இது வந்து ஹெல்த்தி இண்டிவிஜுவலுக்கு எப்படி ஸ்ப்ரெட் ஆகும்னா த்ரூ த கண்டாமினேட்டட் வெஜிடபிள்ஸ், அந்த சாயிலே வளர்கிற வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் மூலயமா ஒரு ஹெல்த்தி இண்டிவிஜுவலுக்கு கண்டாமினேட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதுக்கப்புறமா உச்சரேரியா பேன்கிராஃப்டி, உச்சரேரியா ஃபிலாரியல் வார்ம் பார்த்தோம் இல்லைங்களா. உச்சரேரியா த ஃபிலாரியல் வார்ம் இஸ் ஆல்சோ த க்ரானிக் ஒன், மீன்ஸ் ரொம்ப டேஞ்சரஸ் அண்ட் ரொம்ப நாள் இருக்கிறது தான் க்ரானிக் அப்படின்னு சொல்லுவாங்க. அக்யூட் அப்படின்றது ஃபார் எ ஷார்ட் டியூரேஷன் ஆஃப் டைம். க்ரானிக் அப்படின்றது ஃபார் எ லாங் பீரியட் ஆஃப் time which affects the lymphatic vessels of the lower limbs. இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, which affects lower limbs உடைய lymphatic vessels வந்து affect பண்ணும். and the disease is called elephantiasis or filariasis. Elephantiasis and filariasis, ஓகேவா, which also transmitted the pathogens or transmitted to a healthy individual by the bite of female mosquito vectors. இதுக்கும் வந்து mosquito which acts as a vector. ஸோ ஹெல்மின்தஸும் பார்த்தாச்சு. இப்போ வந்து ஃபங்கல் இன்ஃபெக்ஷன். சம் ஆஃப் த ஃபங்கை பிலாங்கிங் டு த ஜென்ரா மைக்ரோஸ்போரம் அப்படின்ற ஜென்ராவில் வந்து, ஜென்ரா மீன்ஸ் ஜீனஸ், ஓகேவா. மைக்ரோஸ்போரம் வந்து ட்ரைகோஃபைட்டான், எபிடெர்மோஃபைட்டான் ஆர் சம் ஆஃப் த ரெஸ்பான்சிபிள் ஃபார் ரிங் வார்ம்ஸ். அந்த ரிங் வார்ம்ஸ் மாதிரி வரும் இல்லைங்களா, காலில் தான் மோஸ்ட்லி வரும், அந்த புண்ணாக வரும் பார்த்தீங்களா. ஸோ அதுதான் வந்து இந்த which come from the genus Microsporum, which causes ringworm, which cause appearance of dry scaly lesions on the skin, nails, இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் இருக்கும். ringworms are generally acquired by using ringworms. ஒரு பர்சன்லேருந்து இன்னொரு பர்சன் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ringworms வந்து ஒரு பர்சன்லேருந்து இன்னொரு பர்சனுக்கு எப்படி அஃபெக்ட் ஆகும் அப்படின்னா, பை யூஸிங், அவங்க யூஸ் பண்ண டவல்ஸ், கிளாத்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணும்போது, ஸோ டெஃபினெட்லாக வந்து இது எல்லாமே ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ இது எல்லாமே ஸ்ப்ரெட் ஆகாமல் தடுக்கிறதுக்கு we have to take some hygiene, we have to proper some hygienic conditions. ஸோ இந்த டிசீஸ் கண்டிஷன்ஸில் இருந்து கண்டிப்பாக they were asking about 2 to 3 questions அந்த டிசீஸ் கண்டிஷன்ஸில் இருந்து மட்டுமே. அதுக்கப்புறமா வந்து எஸ், இதெல்லாம் எப்படி ப்ரிவெண்ட் பண்ணுறது அப்படின்னு திஸ் கேன் பி அச்சீவ். அந்த தண்ணி தேங்கி நிற்கிற இடத்துலலாம் கொசு நல்லா வளரும். ஸோ வி கேன் யூஸ் மஸ்கிட்டோ நெட்ஸ் அண்ட் இன்ட்ரடியூசிங் த ஃபிஷ்ஷஸ் லைக் கேம்பூஷியா இன் பாண்ட்ஸ். அந்த கேம்பூஷியான்ற ஃபிஷ் வந்து அந்த இன்செக்டோடைய லார்வல் ஸ்டேஜில் வந்து சாப்பிட்ரும். ஸோ வந்து இப்படியும் நம்ம ப்ரிவெண்ட் பண்ணலாம். அதுக்கப்புறமா வந்து மோஸ்ட் ஆஃப் த சச் ப்ரிகாஷன்ஸ் ஒரு முன்னாடியே எடுத்துக்கணும். vector borne in the Aedes mosquitoes which causes dengue and chikungunya. ஸோ இந்த மாதிரி டிசீஸ் காசிங் மைக்ரோ ஆர்கானிசம்ஸை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி கேம்பூஷியா அண்ட் மஸ்கிட்டோ நெட்ஸ் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுலாம் விச் இஸ் எ குட் மெஷர், ஓகேவா. ஸோ இது வரைக்கும் நம்மளுக்கு என்னென்ன டிசீஸ்லாம் அப்படிலாம் இருக்குது அப்படின்ற ஒரு கிளான்ஸ் பார்த்தோம். இப்போ வந்து இம்யூனிட்டி பற்றி பார்க்க போகிறோம். இம்யூனிட்டின்றது வந்து நோய் எதிர்ப்பு சக்தி. அது வந்து இதனை நம்மளுடைய பாடியில் இருந்து வரக்கூடிய ஃபாரின் பார்ட்டிகல்ஸ்க்கு எதிராக ப்ரொடியூஸ் ஆகலாம், இல்லைன்னா நம்மளுக்கு வந்து ஒரு நம்ம ஒரு இன்ஜெக்ஷன் மூலிமா ஒரு ஆன்டிபாடிஸ் நம்மளே எடுத்துக்கலாம். ஸோ ஓகேவா. இம்யூனிட்டின்னா நம்ம பாடி வந்து வி ஆர் எக்ஸ்போசிங் டு எ லார்ஜ் நம்பர் ஆஃப் இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ். பட் எல்லாமே ஒரு டேஞ்சரஸான டிசீஸாக வரதில்லை. ஸோ பிகாஸ் எதுக்காகனா நம்மளுடைய இம்யூனிட்டி வந்து அந்த செல்ஸ் உள்ளே போகுதுன்னா அது சாவடிச்சிடும். பட் ஏதோ ஒரு சில செல்ஸ், ஏதோ ஒரு இன்ஃபெக்ஷியஸ் ஏஜென்ட்ஸ் வருதுன்னா அந்த இன்ஃபெக்ஷியஸ் ஏஜென்ட்ஸை நம்ம பாடி இம்யூனிட்டியால் கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்றதால மட்டும்தான் நம்மளுக்கு ஃபீவர் இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் வருது. ஸோ சம் ஆஃப் த ஃபாரின் ஏஜென்ட்ஸ் நம்ம பாடியை வந்து அட்டாக் பண்ணுதுன்னா நாட் ஆல் த ஃபாரின் ஆர்கானிசம்ஸ் வில் காஸ் த டிசீஸ். ஸோ அது நம்ம பாடி இம்யூனிட்டியை அதை வந்து அழிச்சிடும். ஸோ அந்த இம்யூனிட்டியை தாண்டி ஒரு ரெஸ்பான்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னா அந்த இண்டிவிஜுவல்ஸ் தான் விச் காசஸ் டிசீஸை. ஸோ இந்த இம்யூனிட்டி வந்து
innate immunity and acquired immunity அப்படின்ட்டு 2 விதமாக பிரியுது. ஃபர்ஸ்ட் innate immunityனா which is நான் ஸ்பெசிஃபிக். நம்ம குழந்தையாக இருக்கும்போது இருந்தே நம்மளுக்கு இருக்கக்கூடிய இம்யூனிட்டி தான் innate immunity. ஸோ இதில் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேரியர்ஸ் இருக்குது. ஸோ அது என்னென்ன 4 types of barriers were given: physical barriers, physiological barriers, cellular barriers and cytokine barriers. So physical barriers which acts as a main barrier to prevent the entry of microorganisms. இப்போ வந்து ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் இருக்குன்னா ரெஸ்பிரேட்டரி ட்ராக்டை சுற்றி ஒரு மியூக்கோசல் லேயர் மாதிரி இருக்கும். அதே மாதிரி கேஸ்ட்ரோ மீன்ஸ் டைஜஸ்டிவ். அதே மாதிரி யூரோஜெனிட்டல் ட்ராக்ட் அதை சுற்றி ஒரு இப்போது இதுதான் லெட் மீ கிளியர் ஆல் திஸ். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் இதுதான் வந்து ட்ரக்கியா சுற்றி வந்து ஒரு மியூக்கோசல் மெம்பரேன் இருக்கும். ஓகேவா? ஸோ which traps the entering of microorganisms. So they are called as physical barriers. So next வந்து physiological barriers means saliva in the mouth, the tears from the eyes, which prevents all the microorganisms growth. இதுவும் previous year questions. They were asking the questions from the topic immunity இருந்தும் questions கேட்குறாங்க. as I analyzed a previous year question, ஸோ இந்த மாதிரி questionsம் நிறையவே கேட்குறாங்க. அதுக்கப்புறமா cellular barriers நம்ம bloodல வந்து WBC which is for immunity, like for our body polymorphonuclear leukocytes, neutrophils இருக்குது, and monocytes and natural killer lymphocytes, macrophages, இது எல்லாமே வந்து cellular barriers because these are cells. கரெக்டா? ஸோ என்னென்னது leukocytes means WBC, leukocytes, monocytes, natural killers, the type of lymphocytes. ஸோ அதுக்கப்புறமா சைட்டோகைன் பேரியர்னா வைரஸ் இன்ஃபெக்டட் செல்ஸ் ப்ரொடியூசஸ். இப்போ ஒரு செல் வந்து வைரஸால் இன்ஃபெக்ட் இருக்குன்னு அப்படின்னா which produce a protein called interferon. இந்த interferon அப்படின்ற ப்ரோட்டான் வந்து which protect the non-infected cells from the virus. ஓகேவா? இப்போ வைரஸ்னா ஒரு செல், இது ஒரு பாசிட்டிவான விஷயம், சைட்டோகைன் பேரியர். ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் வந்து அக்வயர்ட் இம்யூனிட்டி அப்படின்றது ஸ்பெசிஃபிக்காக இப்போ ஒரு டிசீஸ்க்காக நம்ம வேக்சின் போடுறோன்னா அந்த டிசீஸ் திருப்பி வந்தப்போ மட்டும்தான் அந்த வேக்சின் வந்து ஆக்ட் ஆகும் ஒரு ஸ்பெசிஃபிக் கண்டிஷனில், பேத்தோஜன் ஸ்பெசிஃபிக்காக. ஓகேவா? இதில் வந்து the first time வந்து it produce a primary response which has a low intensity. இப்போது ஒரு வேக்சின் போடுறாங்க அப்படின்னா வேக்சின் போடும்போது which produces a primary response. ஸோ அந்த டைம் வந்து அதுக்கு லோ இன்டென்சிட்டி இருக்கும். செகண்ட் டைம் வந்து அந்த உண்மையான டிசீஸ் வந்து அந்த இண்டிவிஜுவலுக்குள்ளே வரும்போது ஹை இன்டென்சிஃபையாக இருக்கும் which gives a secondary or anamnestic response. இந்த டேர்ம் ஞாபகம் வச்சுக்கோங்க. செகண்டரி ரெஸ்பான்ஸ்க்கு இன்னொரு பேர் வந்து anamnestic response. இந்த ப்ரைமரி ரெஸ்பான்ஸ் வந்து லோ இன்டென்சிட்டி, அதாவது கம்மியான எஃபெக்டிவாக இருக்கும் மற்ற டைமில். அதுவே அந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் வந்து ஃபஸ்ட் டைம் வேக்சின் கொடுக்கும்போது லோ இன்டென்சிட்டியாக இருக்கும், அதாவது லைட்டாக ஃபீவர் வரும். இந்த சின்ன குழந்தைங்கள பார்த்தப்போல் வேக்சின் போட்டப்போ ஃபீவர் வரும். கரெக்டாக? ஸோ இதனால தான். ஸோ செகண்ட் டைம் வந்து அந்த மைக்ரோ ஆர்கானிசம் உள்ளே வரும்போது, ரியல் மைக்ரோ ஆர்கானிசம் உள்ளே வரும்போது அதோடைய ஆக்ஷன் வந்து ஹை இன்டென்சிஃபையாக இருக்கும் which is also called as anamnestic response. ஓகேவா? அந்த ப்ரைமரி அண்ட் செகண்டரி இம்யூன் ரெஸ்பான்சஸ் ஆர் கேரிட் அவுட் வித் த ஹெல்ப் ஆஃப் த 2 types ஆஃப் லிம்போசைட்ஸ். லியூகோசைட்ஸ் அப்படின்னு WBC, இந்த WBCக்குள்ளே லிம்போசைட்ஸ் இருக்குது. அது வந்து T lymphocytes அண்ட் B lymphocytes. இந்த B lymphocytes என்ன பண்ணோன்னா which produce a response to pathogens into our blood to fight with them. pathogens against வந்து response of pathogens in our body to ஆன்டிபாடிஸை ப்ரொடியூஸ் பண்ணும். பேத்தோஜன்னா ஒரு ஃபாரின் பார்ட்டிக்கல் நம்ம பாடிக்குள்ளே வருது. ஸோ அதுக்கு அகெயின்ஸ்டாக வந்து நம்ம பாடியில் வந்து ஒரு ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறோடைய வேலை தான் வந்து B lymphocytes வேலை. T lymphocytes வந்து do not produce any antibodies but help B cells to produce them. T cells வந்து என்ன ஒரு Tன்னா தைமஸ், அந்த லிம்போசைட்ஸ் வந்து தைமஸில் வந்து மெச்சூர் ஆகும். B lymphocytesனால் அந்த லிம்போசைட்ஸ் வந்து போன் மேரோவில் வந்து மெச்சூர் ஆகும். அதனால T lymphocytes B lymphocytes அப்படின்னு சொல்கிறாங்க. T lymphocytes வந்து எந்த ஒரு ஆன்டிபாடிஸையும் ப்ரொடியூஸ் பண்ணாது, பட் B lymphocytes வந்து which produce antibodies. T lymphocytes வந்து B lymphocytes வந்து ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக ஹெல்ப் பண்ணும். அவ்வளோதான். ஓகேவா? இங்கே வந்து they were given the structure of antibody. They were given the structure of antibody. இது வந்து ஆன்டிஜன் பைண்டிங் சைட் அப்படின்றது ஒரு ஃபாரின் பார்ட்டிகல். இங்கே இருக்கிறது C டெர்மினல், இங்கே இருக்கிறது N டெர்மினல். ஆன்டிஜன் பைண்டிங் சைட் வெளியில் இருக்கிறது வந்து லைட் செயின்ஸ்
உள்ளே இருக்கிறது வந்து ஹெவி செயின்ஸ். இந்த கான்செப்ட், இந்த டயக்ராம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து ஆன்டிபாடியோடைய ஸ்ட்ரக்சர். ஆன்டிபாடினா என்ன? நம்ம பாடியில் ப்ரொடியூஸ் ஆகிற ஒரு விஷயம். ஆன்டிபாடி ஹேஸ் 4 பெப்டைட் செயின்ஸ், 2 லைட் செயின்ஸ் அண்ட் டூ ஸ்மால் லைட் செயின்ஸ் அண்ட் 2 லாங் ஹெவி செயின்ஸ். ஓகேவா? டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆன்டிபாடிஸ். நம்ம பாடியில் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆன்டிபாடிஸ் இருக்குது. ஐஜிஏ, ஐஜிஎம், ஐஜிஇ, ஐஜிஜி. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஆக்ஷனை இண்டிகேட் பண்ணும். ஸோ பிகாஸ் தீஸ் ஆன்டிபாடிஸ் ஆர் ஃபவுண்ட் இன் த பிளட், தே ஆல்சோ ரெஸ்பான்சிபிள். இந்த ஆன்டிபாடிஸில் நம்ம பிளட்டில் இருக்கும். ஸோ இருக்கிறதால தேர் கால்ட் அஸ் ஹியூமரல் இம்யூன் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. when these antibodies are present in our blood, so they are called as humoral immune response. This is one of the 2 types of acquired immunity. And the acquired immunity la வந்து 2 types of immunity இருக்கு. humoral immune response and cell mediated immune response. so antibodies வந்து நம்ம bloodலயே இருக்கிறது வந்து humoral immune response. அதுக்கு வந்து the second type is called cell mediated immune response or cell mediated. இந்த cell mediated immune response வந்து இந்த organ transplantation patientsல வந்து இப்போ வந்து இந்த கிராஃப்ட் டெஸ்டிங் அப்படிலாம் பண்ணுவாங்க. இந்த செல்ஸ் ஒரு பர்சனுடைய கிட்னி வந்து இன்னொரு பர்சனுக்கு வைக்கிறாங்கன்னா சும்மாலாம் எடுத்து வச்சிட முடியாது இல்லையா? அவங்களுடைய டிஷ்யூஸும் இவங்களுடைய ஹிஸ்டோபேத்தாலஜிக்கல் ஸ்டடீஸ்லாம் பண்ணுவாங்க. அவங்களுடைய டிஷ்யூஸ் இவங்களோட டிஷ்யூஸ்லாம் மேட்ச் ஆகுதா, ஏதாவது நம்ம இப்போது கிட்னி எடுத்துகிட்டு போய் வச்சுட்டோம்னா அதனால ஏதாவது ஒரு கான்ட்ரா இண்டிகேஷன்ஸ், ஆப்போசிட் ரியாக்ஷன்ஸ் ஏதாவது நடந்து ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸ் ஏதாவது இருக்கா அப்படின்ட்டு முன்னாடியே டெஸ்ட் பண்ணிட்டு தான் இந்த மாதிரி ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன்லாம் பண்ணுவாங்க. இந்த மாதிரி இந்த ஒத்து போகாமல் இருக்கும் இல்லைங்களா, இவங்களுடைய கிட்னி உங்களுக்கு செட் ஆகாது, இந்த மாதிரி கண்டிஷன் எதனால் வருதுன்னு இந்த செல் மீடியேட்டட் இம்யூனிட்டி அப்படின்ற ஒரு பாயிண்டால தான் வருது. இந்த ஆன்டிபாடி மீடியேட்டட். ஓகேவா? கிராஃப்ட் ரிஜெக்ஷன். அதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் நெக்ஸ்ட் வந்து ஆக்டிவ் இம்யூனிட்டி அண்ட் பாசிவ் இம்யூனிட்டி. நம்ம என்னென்ன பார்த்தோம்? இன்னேட் இம்யூனிட்டி அப்படின்னா என்னென்னு பார்த்தோம். அக்வைர்டு இம்யூனிட்டி அப்படின்னா என்னென்னு பார்த்தோம். மறுபடியும் வந்து ஆக்டிவ் இம்யூனிட்டி அண்ட் பாசிவ் இம்யூனிட்டி அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். ஆக்டிவ் இம்யூனிட்டின்னா when host is exposed to ஒரு foreign, இப்போ நம்ம தான் ஒரு ஹாஸ்ட், human beings which acts as a host, நம்ம வந்து which we are getting exposed to ஒரு foreign particle எக்ஸ்போஸ் ஆகுறோன்னா நம்ம பாடியிலேருந்து ஆன்டிபாடிஸ் அதுவாக ப்ரொடியூஸ் ஆகும், நேச்சுரல் ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் ஆகிறது ஆக்டிவ் இம்யூனிட்டி. ஓகேவா? ஆக்டிவ் இம்யூனிட்டி வந்து வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கும் அண்ட் இட் டேக் டைம் டு கிவ் இட்ஸ் அ ஃபுல் ரெஸ்பான்ஸ். ஓகேவா? இதுதான் வந்து ஆக்டிவ் இம்யூனிட்டி. அண்ட் passive immunity அப்படின்றது when ready-made antibodies are directly given to the body against the foreign agents is called passive immunity. ready-made antibodies அதாவது இன்ஜெக்ஷன்ஸ் மூலமாக கொடுக்கறது வந்து passive immunity. some of the examples of passive immunity they were given is the yellowish fluid. passive immunity எங்கே? வெளியிலேருந்து ரெடிமேட் ஆன்டிபாடிஸ் வெளியிலேருந்து, வெறும் இன்ஜெக்ஷன் மட்டுமே கிடையாது. இந்த தாய்ப்பாலில் கொலஸ்ட்ரம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அதிகமாகவே இருக்கும். ஸோ which is given to the babies. ஸோ IgA cholesterol இருக்கும், which is abundant antibodies. The fetus also receives some antibodies from their mother during the placenta during pregnancy. அந்த கொலஸ்ட்ரம் வந்து ஐஜிஏ அப்படின்ற இம்யூனோக்ளோபின் வந்து ஜாஸ்தியாகவே இருக்கும். கொலஸ்ட்ரம் வந்து தாய்ப்பாலில் இருந்து குழந்தைக்கு போகும். சம் ஆஃப் த ஆன்டிபாடிஸ் இட்ஸ் ஆல்சோ ரிசர்வ்ஸ் டு த ஃபீட்டஸ் த்ரூ த பிளசண்டா. வயிற்றில் இருக்கும்போது பிளசண்டா அந்த நஞ்சுக்கொடி மூலயமாக அந்த பேபிக்கு வந்து ஒரு சில ஆன்டிபாடிஸ்லாம் போய் அதுக்கு வந்து ஸ்ட்ரென்த், அதாவது ஒரு ஃபாரின் இன்ஃபெக்ஷன்ஸ் எதுவும் வராமல் தடுக்கிறதுக்கூடிய அபிலிட்டி கொடுக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து வேக்சினேஷன் அண்ட் இம்யூனைசேஷன். இப்போ ஒரு டிசீஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு அப்படின்னு தெரியும். ஸோ அதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு டெஃபினட்டாக வி ஆர் கோயிங் டு கெட் அ வேக்சின். ஓகேவா? இதுதான் வேக்சினைசேஷன் அண்ட் இம்யூனைசேஷன். ஓகேவா? இதில் வந்து இந்த வேக்சின்ஸ் வந்து ஓகே, த பிரின்சிபல் ஆஃப் த இம்யூனைசேஷன் ஆர் வேக்சின் வந்து எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா, இப்போது ஒன் டைம் வேக்சின் போடுறோம், ஓகேவா, ஒரு லைட்டாக ஃபீவர் வருது, அந்த செகண்ட் டைம் வந்து அந்த மைக்ரோ ஆர்கானிசம் உள்ளே வரும்போது வந்து அந்த வேக்சின் ஆல்ரெடி நம்ம பாடியில் இருக்குது. ஸோ அது வந்து போய் ஃபுல்லாக ஆக்ட் ஆகி செகண்ட் டைமில் வந்து ஹை ரெஸ்பான்ஸ் கொடுத்து அந்த மைக்ரோ ஆர்கானிசம் சாவடிச்சிடுது. எதனால்? பிகாஸ் நம்ம பாடியில் வந்து மெமரி செல்ஸ் இருக்குது. ஸோ அந்த கான்செப்ட் தான் இங்கே சொல்கிறாங்க, மெமரி செல்ஸாக. ஓகேவா? இன் வேக்சினேஷன் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஆன்டிஜெனிக் ப்ரோட்டீன் இன்ஆக்டிவேட்டட் ஃபார்ம் தான் வந்து நம்ம இன்ஆக்டிவேட்டட் ஃபார்ம், அதோடைய விருலன்ஸ், அதோடைய ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே எடுத்துகிட்டு இன்ஆக்டிவேட்டட் ஃபார்மில் தான் நம்மளுடைய பாடியிலேருந்து இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. சரியா?
the antibodies would neutralize, okay, the vaccines also generate a memory B and T cells that recognize a pathogen quickly on subsequent exposure. ஃபஸ்ட் டைம் வந்து வேக்சின்ஸ் போடும்போது ப்ரைமரி ரெஸ்பான்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். அந்த ப்ரைமரி ரெஸ்பான்ஸ் வந்து நம்ம பி அண்ட் டி செல்ஸ் வந்து ரெகக்னைஸ் பண்ணி வச்சுக்கோம். செகண்ட் டைம் அதே மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் வந்து உள்ளே வரும்போது டக்குன்ட்டு இம்யூன் ரெஸ்பான்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணி அதை அழிக்கக்கூடிய வேலையை வந்து நம்ம செல்ஸ், நம்ம இம்யூனிட்டி பி அண்ட் டி செல்ஸ் வந்து பார்க்க ஆரம்பிச்சிடும். ஓகேவா? If the person is infected with some deadly microbes to which the quick immune response is required, இந்த மாதிரி tetanus அப்படின்ற ஒரு deadly disease, we need directly inject to perform the antibodies. அதுக்கப்புறமா autotoxin, a preparation containing antibodies, என்னது antitoxin, a preparation containing antibodies to the antitoxin ஒரு டாக்ஸிக் சப்ஸ்டன்சஸ்க்கு அதுவே ஆன்டிபாடிஸ் இருக்கும், அதுதான் ஆன்டிடாக்சின். ஈவன் இன் கேசஸ் ஆஃப் ஸ்னேக் பைட்ஸ் இன்ஜெக்ஷன் இஸ் given to the patients containing preformed antibodies to the snake venom. This type of immunization is known as passive immunization. இந்த ஸ்னேக் பைட்ஸ்க்கு இன்ஜெக்ஷன்ஸ்லாம் கொடுப்பாங்க, which are called preformed antibodies. ஒரு சில இந்த வேக்சின்ஸ் அப்படின்ற கண்டிஷனில் தான் வந்து இந்த ப்ரைமரி ரெஸ்பான்ஸ் அண்ட் செகண்டரி ரெஸ்பான்ஸ்லாம் இருக்கும். பட் ஒரு சில டெட்லி டிசீஸ், இந்த டிட்டானஸ், அதுக்கப்புறமா வந்து டிட்டானஸ் அண்ட் இப்போ நம்ம ஒன்று பார்த்தோமே ஸ்னேக் பைட்டு. ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் வந்து ப்ரீஃபார்ம்டு ஆன்டிபாடிஸ், ரெடிமேட் ஆன்டிபாடிஸ் டேரெக்டாக எடுத்து நம்ம பாடிக்குள்ளே இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. திஸ் இஸ் த எக்ஸாம்பிள் ஃபார் பாசிவ் இம்யூனைசேஷன். அதுக்கப்புறமா ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி, நம்ம வந்து அந்த பயோடெக்னாலஜி அண்ட் இட்ஸ் அப்ளிகேஷன்ஸில் பார்த்தோம். ஆர்டிஎன்ஏ டெக்னாலஜி, வேக்சின்ஸ்லாம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, இன்சுலினுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடும். வாஸ் அலோவ் டு ப்ரொடக்ஷன் ஆஃப் ஆன்டிஜெனிக் பாலிபெப்டைட்ஸ் இன் பாக்டீரியா. ஓகேவா? vaccines produced approach on a large scale for immunization purposes-காக இப்போ வேக்சின்ஸ்லாம் லார்ஜ் ஸ்கேலில் ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஹெப்படைட்டிஸ் பி வேக்சின் இஸ் ப்ரொடியூஸ்ட் ஃப்ரம் ஈஸ்ட். அங்கே இன்சுலினோடைய வேக்சின், இன்சுலினோடைய இன்ஜெக்ஷன் வந்து விச் இஸ் ப்ரொடியூஸ்ட் ஃப்ரம் த ஈக்குவல். இதில் வந்து ஹெப்படைட்டிஸ் பி வேக்சின் வாஸ் ப்ரொடியூஸ்ட் ஃப்ரம் ஈஸ்ட். ஸோ இப்போ அலர்ஜிஸ்னால் என்னென்னு பார்க்கலாமா? இன்னும் எவ்வளோ டாபிக்ஸ் இருக்குது? எஸ், முடிஞ்சிச்சு ஆல்மோஸ்ட். some of the deadly disease கிட்ட வந்துட்டோம் நம்ம. let me